அன்பினேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான செவ்வாய் பொழுதேன் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் மங்கள் எல்லோரையும் பேச உட்கார வச்ச கடவுளுக்கும் மரபாத நன்றி தின பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதார மனதார வாழ்த்துக்களையும் கூறியபடியே 27ஆம் தேதி தை மாதம் 2026 இணைந்திருக்கின்றோம். இன்றைய பொழுது 2 நிகழ்வு தவிர்க்கப்படுகின்றது. அதில் தவிர்க்கப்பட இல்லை, வஜிதாவின் நிகழ்வு நேற்றைய பொழுது இடம்பெற்றிருந்தது. அறிவுக்களஞ்சியம் நாளை இடம் வருகின்றது. ஆகவே அந்த இடங்கள் இன்று இருக்கின்றது. நாங்கள் முதலில் மும்மத சிந்தனை நேரம், தொடர்ந்து யோகாசன பயிற்சி தர்ஜினி சண்முகநாதன் அவர்கள் காத்திருக்கின்றார்கள். தொடர்ந்து பொருட்சொல் தினக்கவி, அதனை தொடர்ந்து தமிழோடு விளையாடி பின்பு கேள்விச்சரம் இடம்பெற காத்திருக்கின்றது. எல்லோருக்கும் இனிய வணக்கம். வாங்குவோம். வணக்கம் பாணி. மும்மத சிந்தனை நேரம். டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையேற்றார்கள். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே என்கின்றார் சங்கீத ஆசிரியர். பிதாச்சுடன் தூயாவையின் பேராலே ஆமென். ஒரு நிமிடம் மன்னித்துக் கொள்ளுங்க. நிலுவார் திடீரென்று ஒரு நன்றி. அன்பு பாமுக பிதாச்சுதன் தூயாவையின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1999 பொதுக்காலம் 3ஆம் வாரம் இன்று செவ்வாய் தினமாகும். இன்று திரு அவை புனித ஆன்சன் மெரிச்சி அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, தம் இறைவனை துதித்து பாடுவோம். ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாள் எல்லாம். நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா, பாதமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா. வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித மாற்கு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 31 35 வரை. அக்காலத்தில் இயேசுவும் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வர சொல்லி ஆள் அனுப்பினர். அவரை சுற்றி மக்கள் கூட்டமாய் உட்கார்ந்திருந்தனர். இதோ உம் தாயும் சகோதரரும் உம்மை தேடிக்கொண்டு வந்து வெளியே இருக்கின்றனர் என்று அவரிடம் சொன்னார்கள். அதற்கு அவர், என் தாயும் சகோதரரும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து இருந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் சகோதரரும், கடவுளின் விருப்பப்படி நடக்கின்றவன் எவனோ அவனே என் சகோதரனும் சகோதரியும் தாயுமாவான் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு இரத்த உறவுகளை விட இறைவனின் சித்தத்தின் அடிப்படையில் அமையும் உறவே மேலானது என்பதை அவரை சூழ்ந்து அமர்ந்திருந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து கூறுகிறார். இது ஒரு உண்மையிலேயே ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். அவர் முன் அமர்ந்திருந்த மக்கள் திரள் ஆசிரியர் முன் அமர்ந்திருக்கும் மாணவர்கள் போன்று அவர்கள் போதனையை கேட்க வாழ்க்கை பாடமாக ஏற்றுக்கொண்ட அவரது சீடர்கள் என்று சொல்லலாம். அவரது அருகில் அமர்ந்து கொள்வதே சீடருக்கு அழகு.
அதன் குறிக்கோள் அவர் எவ்வாறு கடவுளின் திருவுளத்தை எப்போதும் நிறைவேற்றார் என்பதை கூர்ந்து கவனித்துக் கொண்டு தெரிந்து கொண்டு தம் வாழ்விலும் அதை நிறைவேற்றவே, அப்படி வாழும் போதுதான் இயேசுவோடு அவர்கள் ஆழமான குடும்ப உறவினை அனுபவிக்க முடியும் என்பது இயேசுவின் வாதம். அதனால்தான் இந்த திருத்தூதர்கள் அப்போஸ்தலர்கள் இயேசுவை சுற்றிச்சூழ இருந்த நேரம், அதே நேரத்திலே மக்களும் அவரை சூழ்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து, மற்றும் இதே நேரத்திலே பரிசெயர் சதிசெயர் ஒரு பக்கம் அவரை தூற்றிக் கொண்டிருக்க, இங்கே மக்கள் சூழ்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு விசுவசித்து நம்பிக்கை கொண்டு நலம் பெற்றார்கள், குணம் பெற்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே இதனால் வெளியில் நிற்கிற அவரது தாயும் சகோதரர்களும் இந்த உள்வட்டத்துக்கு புறம்பே நிற்பவர்கள். உண்மையில் ஒருவர் இயேசுவின் சீடன் என்றால் இயேசுவே அவருக்கு முதன்மை உறவாக வேண்டும். ஏனெனில் இறை திருவுளம் இப்போது அவரில் அவர் வழியாக அவரோடுதான் நிறைவேற்றப்படுகிறது. இதில் ஒன்றை மட்டும் நாம் இன்றைய நாளில் சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால் பிரிவினை சகோதரர் சொல்லுவார்கள், இயேசுவுக்கு அந்த சகோதரம் இந்த சகோதரம் அப்படி இப்படி என்று சொல்லி அவர் மேலே இவர்களும் தூற்றி கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் சாதாரணமாக எங்களுடைய வீடுகளிலே எங்களுக்கு ஒரு மகன் இருந்தால் அந்த பிள்ளையும் அந்த வீட்டை விட்டு போயிட்டால் எங்களுடைய அம்மா என்ன செய்வா, அந்த ஒரு லாம்பை தூக்கி கொண்டு பக்கத்தில் உள்ள வீட்டு சிறுவனை கூட்டிக் கொண்டு போவது வழக்கம். இதுதான் இங்கே நடக்கிறது. இதைத்தான் தேவதாயாரும் செய்தார். ஆகவே அவர் இயேசுவின் ஒரு ஒன்றுவிட்ட சகோதரனாக இருக்கலாமே தவிர அவரின் உடன் பிறந்த சகோதரன் அல்ல. இதை உண்மையிலேயே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே ஏனெனில் இறை திருவுளம் இப்போது அவர் வழியாக அவரோடு தான் நிறைவேற்றப்படுகிறது. குடும்ப உறவுகள் கூட அதன் பின்னே தள்ளப்பட வேண்டும். இதனால் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இறை திருவுளத்தை நிறைவேற்றவில்லை என்று பொருள் கொள்வது தவறு. இயேசுவை அவர்கள் தேடி வருகின்றனர். அவ்வாறே இயேசுவின் முன் அமர்ந்திருக்கும் மக்கள் கூட்டமும் அவரை தேடி இறையருள் பெற வந்தவர்கள். அதை விட மேலாக இயேசுவே மரியாவுக்கும் அவரின் சகோதரர்களுக்கும் முதன்மை உறவு. குறிப்பாக அன்னை மரியா இறைத்தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றியதாலேயே இயேசுவின் தாயானார். எனவே அவரே சீடர்களுக்கு தக்க எடுத்துக்காட்டு. அன்னை மரியாவை போன்று திருவுளத்தை அரவணைத்து வாழ்வோம். இன்றைய நாளிலே அந்த பெந்தெகோஸ்து நாளிலே அன்னை மரியாள் அந்த திருத்தூதர்களோடு கூட இருந்து ஜெபித்து இறையாவியை பெற்றுக் கொண்டார்களோ, அந்த இறையாவியை அவர் பெற்றுட்டார். ஆனால் இருந்தாலும் திருத்தூதர்கள் பெற்றது அன்றைய பெந்தெகோஸ்தே தினம்தான். ஆகவே அந்த நாளிலே இயேசு அன்னை மரியாள் இணைந்திருந்து திருத்தூதர்களோடு அந்த நற்செய்தி பணியில் ஈடுபட்டிருந்தார் என்பதை நாம் முதல் மனதில் கொள்ள வேண்டும். இயேசுவை நமது முதன்மை உறவாக நாம் கொள்வோம். ஆகவே இந்நச்சிந்தனையில் நாம் இன்னும் சிறிது கால நாட்களிலே தவக்காலத்தை, அதாவது விபூதி புதனை தொட இருப்பதனாலே இன்னும் 3 வாரங்கள் இருக்கின்றன. ஆகவே அதாவது பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை அந்த விழாவை அந்த தவக்காலத்தை நாம் ஆரம்பிக்கின்றோம். ஆகவே அன்பான உறவுகளே, இதன் முதற்படியாக இந்த சிந்தனைகள் நமக்கு தரப்படுகின்றது. கேட்போம், இதை இதயத்தில் பதிப்போம், இறைவனின் மக்களாக வாழுவோம். ஆகவே இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசை வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடப்படும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடப்படுகின்றேன். அன்பு தங்கிய திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி உலக தமிழ் மொழி நாள் மாதத்தில். நன்றி, வணக்கம் தங்கிய. நாளைய தினம் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம் டேவிட் ஆண்டனி அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வாணியவர்களுக்கும் வணக்கம், தவமலர் அவர்களுக்கும் வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நாம் கை அல்ல, ஆகவே உடலை சேர்ந்தவன் அல்ல என கால் சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்திருந்ததில்லை என்றாகி விடுமா? நான் கண் அல்ல, ஆகவே உடலை சேர்ந்தவன் அல்ல என காது சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகி விடுமா? முழு உடலும் கண்ணாயிருந்தால் கேட்பது எப்படி? முழு உடலும் காதாயிருந்தால் முகர்வது எப்படி? உண்மையில் கடவுள் ஒவ்வொரு உறுப்பையும் தாம் விரும்பியவாறே உடலில் அமைத்தார். ஆண்டவரே, உம் வார்த்தை தரும் வாழ்வு ஆவியை தருகின்றது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்களை நம்புகிறோம், உடலின் உயிர்ப்பை மறுவாழ்வை
பொருளாய் நம்புகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அண்ணா பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய காலை பொழுதில் இணையச் செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். இன்று ரோமியர் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து 12ஆம் அதிகாரம் இறைவசனம் 12. எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தாராள மனதுடன் இருங்கள், இறை வேண்டுதலில் நிலைத்திருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நாம் எதை செய்தாலும் பொறுமையாகவும் அமைதியாகவும் சிந்தித்தும் செயல்பட வேண்டும். நாம் எதையாவது தொடங்கும் முன் இறை வேண்டுதலின் முழுமையான மனதோடு இணைந்து இறைவனிடம் வேண்டி அதன் பின் செய்யும் போது எந்த அவசர காரியங்களாக இருந்தாலும் தவறான முடிவுக்கு இட்டு செல்லாதே என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. பிரார்த்தனை செய்து இறைவனை நாம் வேண்டி நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் போது அது நிறைவான ஒரு விஷயமாகவும் முடிவாகவும் எங்களுக்கு அமையும். நாம் அவசரத்தில் கோபத்தில் எடுக்கும் எல்லா முடிவுகளுமே எங்களுக்கு பிழையாகத்தான் இருக்கும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கூட நாம் ஒருவரோடு பேசும் போதோ பழகும் போதோ அவர்கள் தவறு செய்திருந்தால் இன்று பேசாமல், இந்த நேரம் பேசாமல் அதை தாண்டி சென்று மீண்டும் ஒரு நேரம் பேசுவோம் என்றால் அந்த கோபம் எங்களுக்குள் மறைந்துவிடும். நாம் எடுக்கும் முடிவு சரியானதாகத்தான் அமையும். அதே போல்தான் இறைவனிடமும் நாம் எங்களுடைய பாரங்களை ஒரு நிமிடம் கொடுத்து, எங்களுடைய துன்பங்களை கொடுத்து, எங்களுடைய கேள்விகளை கொடுத்து விட்டு அந்த பதிலுக்காக நாம் காத்திருக்கும் போது இறைவன் எங்களுக்கு சரியான முடிவைத்தான் தருவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இறைவன் எங்களுடன் நேரடியாக பேசுவதில்லை, நாம் இறைவனை பார்க்க முடியாது. ஆனால் நாம் இறைவனிடம் வேண்டும் போது அவர் செவி கொடுத்து கேட்கின்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவிவிலியம் எங்களுக்கு கூறுகின்றது. நாம் இறைவனிடம் கேட்கும் போது, தட்டும் போது அவர் எங்களுக்கு ஒரு பதில் தருவார். ஆனால் நாம் அவருடன் அவரை பார்க்காவிட்டாலும், அவரிடம் பேசாவிட்டாலும் ஏதோ ஒரு விதத்தில் எங்களுடைய மனதில் அதற்குரிய பதில் கிடைக்கின்றது. அதைத்தான் நான் விசுவாசம், நம்பிக்கை என்று பார்க்கின்றேன். இன்றைய காலகட்டத்தில் குடும்பங்களுக்குள்ளேயாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளிடமாக இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்தில் பரபரப்பான வாழ்க்கையின் ஊடாக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த பரபரப்பில் எங்களை அறியாமல் கோபம் வரும், எங்களை அறியாமல் வார்த்தைகள் வெளியில் கொண்டு வரும். அதனால் பாதிக்கப்பட்டு எத்தனையோ பேர் மனமுடைவார்கள். ஆனால் இந்த வேலையெல்லாம் நம்மை விட்டு போக வேண்டும் என்றால் ஒரே வழி, நாம் இறையோடு கூடிய விசுவாசத்தில் நாங்கள் இருக்க வேண்டும், இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும். தவறான முடிவுகளை நாம் எடுக்காமல் சரியான முடிவுகளை எடுக்க இறைவனிடம் நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். மற்றவர்களுடைய மனதை நாங்கள் புண்படுத்தாமல் வாழுவதற்கு நாம் இறைவனிடம் வேண்டும். அடித்தால் அந்த அடியில் இருந்து காயம் மாறிவிடும், வார்த்தைகளால் சுட்டுவிட்டால் மாறாதென்று சொல்வார். அதே போல்தான் நாமும் நம்முடைய நாவை அடக்கி பேச கற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனிடம் வேண்டுவதற்கும் இறைவனை நன்றி சொல்வதற்கும் மட்டும் நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்தாமல் மற்றவர்களை நோகடிக்காமல் வாழ்வதற்கு கூட நம்முடைய வார்த்தைகள் எங்கெல்லாம் இருக்கின்றது என்று தேடி பிடித்து அவர்களை நோகடிக்காமல் வாழ்வதற்கு, எங்கள் உறவுகளை நோகடிக்காமல் வாழ்வதற்கு, எங்களோடு கூடி வாழ்பவர்களை நோகடிக்காமல் வாழ்வதற்கு இறை வார்த்தையை தேடி நாங்கள் செல்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் அண்ணா பாலமுரளி அவர்களே. அடுத்து ஜேம்ஸ் அல்சன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள்.
எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். வணக்கம். இன்றைய தினத்திலே இங்கே இசைந்திருக்கின்ற இதனை நெறிப்படுத்துகின்ற தவமலர் கல்விராஜன் அவர்கள், வாணி மோகன் அவர்கள் மற்றும் இங்கே இசைந்திருக்கின்ற ராஜினி அல்போன்ஸ், டேவிட், அனா, விஜிதா முகமட் அவர்களுக்கும் வேறு யாரும் விடுபட்டிருக்கா அவர்களுக்கும் இதிலே இணைந்து நிற்கின்ற தர்ஜினிசன் மற்றும் அவர்களுக்கும் எல்லோருக்கும் இறை ஆட்சியின் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, வஜிதா முகமட் அம்மா அவர்களும் இருக்கிறீர்கள், எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தொடர்கின்றேன். இன்றைய செய்தியிலே இயேசுவுக்கு உறவினர்கள் பலர் இருந்தார்கள், பலர் அல்ல இருந்தார்கள். விவிலிய களஞ்சியம் இது பற்றி என்ன சொல்லுகிறது? அதாவது முன்னைய காலத்திலே 1-2 திருமணங்கள் செய்கின்ற வழக்கங்கள் இருந்திருக்கின்றன. அதே போன்று சூசேப்பர் ஏற்கனவே திருமணமாகி பிள்ளைகள் இருக்கிறார்கள், மனைவி இறந்திருந்தால் அந்த நிலையிலே மரியாளை அவர் திருமணம் முடித்திருந்தால் அந்த பிள்ளைகளும் மரியாளுடைய பிள்ளைகளாக கருதப்படும் என்ற குறிப்பு விவிலிய களஞ்சியம் தருகிறது. இன்னும் ஒரு விடயம், எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் கூட்டு வாழ்க்கை, எங்களுடைய பெரிய ஐயாவும் எங்களுடைய ஐயாவும் குடும்பமும் ஒன்றாகத்தான் இருந்தது. எங்களுடைய அக்காவை நாங்கள் கூப்பிடுவது சின்ன அக்கா, பெரியாவுடைய அக்கா மகளை கூப்பிடுவது பெரிய அக்கா. ஏனென்று சொன்னால் அந்த கூட்டு வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. எங்கும் கூட இந்த புலம்பெயர் நாட்டிலும் கூட இது யார், இது அண்ணன் அண்ணன் ஆகர், எந்த அண்ணன் என்று சொன்னால் அவர் தொடர்பில்லாதவர், ஆனால் அவர்கள் ஒன்றாக வாழ்கின்றவர்கள். ஆகையினாலே இந்த கூட்டு வாழ்க்கைக்குள்ளே சுவிக்கப்பட்ட விடயத்தை விவிலியம் காட்டும் 1-2 வசனங்களை வைத்து முடிவு செய்ய முடியாது. அந்த காலத்துக்குரிய வாழ்க்கைக்குள்ளே நாம் சென்றோமானால் அந்த காலத்திலே அழகான வாழ்வு ஒன்று காட்டப்பட்டிருக்கிறது, குடும்ப வாழ்வு. இந்த குடும்ப உறவு வாழ்வும் கூட சிதைக்கப்பட்டது இந்த புலம்பெயர் நாடுகளுக்கு நாம் வெளியாலே வந்த பின்னர் தான். அதற்கு முன்னரும் கொஞ்சம் சிதைக்கப்பட தொடங்கி விட்டது. கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்கள் தான். அதற்கு முதல் எல்லோரும் ஒன்றாகத்தான் வாழ்ந்திருக்கின்றார்கள், சமூகமாகத்தான் நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். சமூகங்கள் யுத்தத்தினாலே சிதைக்கப்பட்டிருக்கின்றது. அது சிதைக்கப்பட்டிருக்கலாம், இயேசுவுக்கு உறவினர்கள் இருக்கலாம், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இயேசு தருகின்ற செய்தி என்ன? அன்பு. அந்த அன்பு எல்லா மறைகளிலும் இருக்கிறது, பகிர்வு எல்லா மறைகளிலும் இருக்கிறது. நாம் இந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்பது அல்ல, எந்த மறை எமக்கு பேசுகின்றது, எம்மை நெறிப்படுத்துகின்றது, அந்த மறையில் நின்று இறைவனை எல்லா மறையிலும் காண்பதற்குத்தான் இன்றைய நாள் எமக்கு அழைப்பு தருகிறது. இயேசுவுக்கு பல சகோதரர்கள் இருந்தார்கள், ஆனால் எமக்கும் மறைகளில் எல்லாம் பல உறவுகள் இருக்கின்றன. இந்த உறவுகளை எல்லாம் இறைவன் ஒன்று என ஏற்று அசையும் போது, அணையும் போது நாம் இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். அதிலேயும் கூட எங்களுடைய பணியிலே தான் நாம் இறைவனை கண்டுகொள்ள முடியும் என்பது இறைவன் தருகின்ற செய்தி. இங்கே நாம் இன்றைய நாளை நாம் எடுத்துக்கொள்ளும் போது பலர் பிறந்த தினத்தினை கொண்டாடுகின்றார்கள். அவர்களுக்கும் இன்றைய தினத்திலே என்னுடைய பிறந்த தினத்தினை கொண்டாடுவார்களா என்று ஏங்குகின்றவர்களுக்கும், இன்றைய தினத்திலே வேலைக்கு செல்லுகின்றார்கள். இவர்கள் வேலைக்கு செல்லவில்லை என்றால் அவர்களுடைய குடும்பம் வாழ முடியாது, இந்த உலகம் வாழ முடியாது. எனவே இந்த உலகம் வாழ்வதற்கு இறைவன் தந்த பணியை அவர்கள் உலகிலே செய்கின்றார்கள். இன்னும் ஒரு பகுதியை பார்த்தால் வயோதிபர்கள், அவர்கள் வயோதிப சாலையிலே இருக்கின்றார்கள். அங்கே இருந்து கண்டு என்னுடைய பிள்ளை இன்று என்னை வந்து பார்க்குமா என்று ஏங்குகின்றார்கள். ஒரு தொலைபேசி என்னுடைய பிள்ளை எடுக்குமா என்று ஏங்குகின்றார்கள். நாள் முழுவதும் வளர்த்தவர்கள், காலங்காலமாக வளர்த்தவர்கள், ஒரு நாள் என்னுடைய பிள்ளை எனக்கு தொலைபேசி எடுக்குமா என்று ஏங்குகின்ற நிகழ்வு ஓர் பெரும் நிகழ்வாக இருக்கின்றது. அதுபோல இந்த தளத்திலே மற்றைய தளங்களிலே செயல்பாடுகளிலே பணி செய்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே நினைத்து பார்ப்போம். இயேசு தந்த உறவுகளாய், இயேசுவோடு இருக்கின்ற உறவுகளாய் ஒவ்வொருவரையும் நம்முடைய உள்ளத்திலே நினைத்து அனைவருக்கும் இறைவன் ஆசீர் அளிக்க அருள் வேண்டுவோம். இந்த வேளையிலே அன்பு நிறைந்த ஆண்டவா,
அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கை உள்ள மனதில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கி எனக்கு அருள் புரியும். நான் ஆறுதல் பெறுவதை விட நான் ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட நான் பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருக்கு அன்பை அளிக்கவும் அருள் தாரும். இந்த வேளையிலே இறையாட்சியின் சிந்தனைகளோடு இசைந்து நின்ற ஒவ்வொருவருக்கும் இறையாட்சியின் நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். ஜேம்ஸ் அல்சன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆமா, இனிய மாறன் வந்துவிட்டேன். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். மாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான உறவுகளுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை நாங்கள் வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு, என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1816 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, 1817 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, இயேசுவின் உண்மையான உறவினர் யார் என்னும் கேள்விக்கு இன்றைய நற்செய்தியில் பதில் காண்கின்றோம். இயேசுவின் உறவு இரத்த உறவில் தொடங்கி முடிகின்ற இவ்வுலக உறவு அல்ல. இயேசுவின் உறவினர் அவரோடு வேறொரு ஆண்ட உறவால் பிணைக்கப்பட்டு உள்ளனர். இரத்த உறவை விட இலட்சிய உறவு சிறந்ததென்பது இயேசுவின் நிலைப்பாடு. தாயின் உறவை விட தந்தை கடவுளிடம் கொண்டிருந்த நம்பிக்கை உறவு சிறந்ததென்கின்றார். சமூக மாற்று சக்தியாக யார் தன்னை நிலைப்படுத்துகின்றார்களோ, மனிதம் சிதைந்த மக்களில் சுவீட்சத்துக்காக, உரிமைக்காக யார் தன்னை அர்ப்பணிக்கின்றார்களோ அவர்களே இறைவனின் குரல். வந்த பாசத்தை தாண்டி சொந்த தேசமென்றும் பாராமல் பிறர் சேவை செய்பவர்களே மகாத்மாக்கள். இந்த உலகில் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளின் நிலை நமக்கு தெரியாதது அல்ல. ஒன்றாக பிறந்தவர்கள், ஒரே வீட்டில் வாழ்பவர்கள், உறவாடி மகிழ்ந்தவர்கள், தங்களுக்கு திருமணமாகி குடும்பம் குழந்தை என்று மாறியவுடன் உடன் பிறந்தவர்கள் எதிரியாக மாறிவிடுகின்றார்கள். சொத்து சண்டைகள், மன வேற்றுமைகள் அன்றாடம் காணக்கூடியதாக இருக்கின்றது. உணர்வு பூர்வமான உறவுகள் நிலையானவை அல்ல. கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பவர்கள்தான் உண்மை உறவுகளாக இருக்க முடியும். இயேசு அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகின்றார். இறையரசு என்னும் சமூகத்தை கடவுள் எழுப்பும் இறையரசு என்னும் சமூகத்தை கட்டி எழுப்பும் அவர் கொண்டிருந்த ஆவல்தான் அவரை மற்றவர்களோடு நெருங்கி பழகவும் உண்மையான அன்பு கொண்டிருக்கவும் தூண்டியது. இயேசுவின் குடும்பத்தில் ஒருவராக நாம் இருக்க வேண்டுமென்றால் அவரோடு இருக்க வேண்டும். அவரின் காலடிகளில் அமர்ந்து அவரது குரலுக்கு செவி மடுக்க வேண்டும். அன்னை மரியாவை போல அனைத்தையும் தன் உள்ளத்தில் ஏற்று சிந்தித்து இறைவனோடு ஒன்றித்து வாழும் அந்த தாழ்மை உணர்வு எங்களிடம் இருக்க வேண்டும். அதுவே நல்லுறவாகும் என்று கூறிக்கொண்டு, உங்களுக்கும் இந்த அதிகாலை வேளையிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகின்ற நேரத்திலே எங்கள் தாய் மண்ணின் மக்களும் அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நல்லுறவில் அவர்கள் என்றுமே மகிழ்ந்திருக்க வேண்டும் என அந்த வேண்டுதலோடு உங்களிடம் என் அன்பாக விடைபெறுகிறேன். தவமலர் அவர்களே, வாணிமோகன் அவர்களையும் அன்போடு வரவேற்றபடி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கொடான கொடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படி எமது அன்பு சகோதரி தொகுப்பாளினி திருமதி தவமலர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் உற்சாகமா இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்களும் உற்சாகம் தானே? ஓம் சரி, நானும் அதே உற்சாகத்தோட இருக்கிறேன் சகோதரி. மிக்க நன்றி சகோதரி. அப்படி சகோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படி எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் உமது அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும்
மற்றும் பாமுத்தை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சுவனடங்களையும் விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் சர்வவல்லவருடைய இயேசு கிறிஸ்தனுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உலக ரட்சகருடைய நாமத்தில் எல்லோரையும் மாற்றிக்கொண்டு தண்டன தீச்சமுடைய வேலுப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவனின் தொழிலக்கம் சவரி 716 சொல்லிக்கொண்டு கடவுள் போல பரிசுத்த வேதாகமும் அதாவது பைபிள்ல இருந்து பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமும் 50ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 1-9 முடிய கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். அப்பொழுது யோசேப்பு தன் தகப்பனுடைய முகத்தின் மேல் விழுந்து அழுது தகப்பனை முத்தம் செய்தான். பின்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கமிடும்படி யோசேப்பு தன் ஊழியக்காரராகிய வைத்தியருக்கு கட்டளையிட்டான். அப்படியே வைத்தியர் இஸ்ரவேலுக்கு சுகந்த வர்க்கமிட்டார்கள். சுகந்த வர்க்கமிட 40 நாள் செல்லும். அப்படியே அந்த நாட்கள் நிறைவேறின. எகிப்தியர் அவனுக்காக 70 நாள் துக்கம் கொண்டாடினார்கள். துக்கம் கொண்டாடும் நாட்கள் முடிந்தபின் யோசேப்பு பார்வோனின் குடும்பத்தாரை நோக்கி, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் நீங்கள் பார்வோனுடைய காது கேட்க அவருக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், என் தகப்பனார் என்னை நோக்கி, இதோ நான் மரணமடைய போகிறேன், கானான் தேசத்திலே நான் எனக்காக வெட்டி வைத்திருக்கிற கல்லறையிலே என்னை அடக்கம் பண்ணுவாயாக என்று என்னிடத்தில் சொல்லி ஆணையிடுவித்துக் கொண்டார். நான் அங்கே போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணி வருவதற்கு உத்தரவு கொடுக்க வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். அதற்கு பார்வோன், உன் தகப்பன் உன்னிடத்தில் ஆணையிடுவித்தபடியே நீ போய் உன் தகப்பனை அடக்கம் பண்ணு என்றார். அப்படியே யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ண போனான். பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து பெரியவர்களாகிய அவனுடைய சகல உத்தியோகஸ்தரும் எகிப்து தேசத்தில் உள்ள சகல பெரியோரும் யோசேப்பின் வீட்டார் யாவரும் அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் அவனோட கூட போனார்கள். தங்கள் குழந்தைகளையும் தங்கள் ஆடு மாடுகளையும் மாத்திரம் கோசேன் நாட்டிலே விட்டு போனார்கள். ரதங்களும் குதிரை வீரரும் அவனோட போனதினால் பரிவார கூட்டம் மிகவும் அதிகமாயிருந்தது. இதன் தொடர்ச்சி சோதரி நாளை தொடரும் சொல்லிக்கொண்டு அதன் நாமத்துக்கு உயர்த்தி ஒரு பாடு. தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. பலர் சபித்து எம்மை தூற்றும் போதெல்லாம் ஆசீர்வாதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பலர் சபித்து எம்மை தூற்றும் போதெல்லாம் ஆசீர்வாதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளத்துக்குள் எம்மை வரைந்தீரே, உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவோம் நாம், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவோம் நாம், இதற்கு ஈடு என்ன தருவேன் நாம். தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ,
சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நாம் மறப்போமோ. அன்பான இயேசுராஜனுக்கு முன்னும் கொடான கொடி நன்றை சொல்லிக்கொண்டு, தகப்பனே உங்களது பிள்ளைகள் பிடியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் தகப்பனே ஒரு தூதரை அனுப்பி நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக பாதுகாத்துக்கொள்ள ஜபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட பிறர் மூலம் எந்த விதமான ஆபத்துக்குள்ள பிரச்சனைகளோ எந்த கொள்ளை நோய்களோ அணுகாதவன் ராஜா. நீங்கள் ஒவ்வொருவரை உலகளால மூடி பாதுகாப்பாக எடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் தினமும் பாதுகாத்து வர்றமைக்காக இந்த நாளில் தூதருடைய பிரச்சனை பாதுகாப்பாக அழைத்துக் கொண்டிருப்பதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. சோத்திரன் தகப்பனே. குடும்பங்களோட தேவை அனைத்தையும் சாந்திங்க ராஜா. ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க. குடும்பங்களை நிறைவாக ஆஸ்வதிங்க. மற்றும் தகப்பனே பிரசவங்களுக்காக காத்திருக்க சகோதரர்களுக்கு சுவப்பிரசவங்களை கட்டளை இடுங்க இசப்பா. சுவப்பிரசவங்களை கட்டளை இடுங்க. தாயின் செய்யும் சுகமாக வழி நடத்துங்க ராஜா, சுகமாக வழி நடத்துங்க. சோத்திரன் தகப்பனே நன்றி செலுத்துறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறேன். மற்றும் தகப்பனே குழந்தை செல்வங்களுக்காக ஆண்டு தினமும் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கு, கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கு சகோதரிகளுக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. உலகாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. ஒரு விஷய கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிட்டப்பக்கா கோடி நன்றி, கோடி நன்றி. மற்றும் தகப்பனே இலங்கை தேசத்தில் மரித்த அத்தனை ஆத்மாக்களுக்கு நித்திய அழைப்பாளர் கொடுங்க ராஜா. அவளுக்கு ஆத்மா சாந்தியை கொடுங்க, அவளை ஆட்சி தேற்றி அரவணைங்க. ஆறுதல் படத்துக்கு ராஜா, ஆறுதல் படத்துக்கு தேவை அனைத்தையும் சந்திங்க ராஜா. அதுக்காக நன்றி சொல்லுந்தாப்பனே. சோத்திரம், சோத்திரம். மற்றும் தகப்பனே பாமுகத்தினால் இவர் குடும்பம் கைது செய்யும் சகலவற்றையும் அவருடைய அவருடைய கூட அவருடைய ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்தி அவர்களை பலப்படுத்தி அவர்களை தினம் பாதுகாத்து வழிநடத்த சொல்லி இயேசுவோட பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சொல்லிவிட வர்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே. இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிட் ஆண்டனி அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். மன்னிக்கோணம் பஜிதா, தெரியவில்லை பஜிதா. இதுல ரஜினி நிற்பது தெரிகிறது, நீங்கள் நிற்கிறதுகளும் மன்னிப்போட உங்களோட சிந்தனையை தாங்க. பரவாயில்லை, நலமாக இருக்கின்றீர்களா? உற்சாகமா இருக்கிறேன். நான் மன்னிப்போட எனக்கு தெரியவில்லை. இல்லை இல்லை, பரவாயில்லை. இந்த அனைவருக்கும் இன்றைய காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எனது சிந்தனையாக மரணம் பற்றி. மரணம் என்பது ஒரு பிறப்பின் தொடர்ச்சியான ஒன்றுதான். அதை தவிக்க முடியாது. நாங்களோட ஒரு இறுதியான ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கும். பிறப்பு என்பது எந்த அளவுக்கு நிச்சயமோ அதே போல மரணமும் நிச்சயிக்கப்படும். அது ரெண்டும் எங்களுக்கு தெரியாத ஒன்று. உதாரணமாக வைத்தியர்கள் சொல்வார்கள், இந்த தேதிக்குள்ள பிறப்பார்கள், இப்படி பிறப்பார்கள் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு பிறப்பை கொஞ்சம் தெரிந்து கொண்டாலும் மரணம் என்பது எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அது மறைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இதை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் என்ன கூறுகின்றது என்று சொன்னால், எமது உடலுக்குள் இருக்கிற ஆத்மாவின் பிரிவாக கருதப்படுகின்றது. வாழ்க்கைக்கு முழுமையான அர்த்தத்தையும் மதிப்பையும் அளிப்பதே மரணமே தான் என்று சொல்லப்படுகின்றது. இந்த மரணத்துல நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, நாங்க ஒரு நாளைக்கு 100 தரமாவது மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று சொல்லப்படுகிறது. நம்ம 100 தரம், நம்ம ஒரு தரமாவது நாங்க நினைக்கின்றோமா? அப்படி நாங்க சிந்தித்து பார்க்க வேணும். ஏனென்று சொன்னால், நாங்க செய்கிற விடயங்களில் இருந்து எங்களை அதை விழிப்புணர்வாக எங்களுக்கு அந்த நன்மை தீமைகளை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக மரணம் இருக்கின்றது. அந்த மரணத்தை நாங்க எப்படி நினைக்க வேணும்? பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் மரணம் என்பது தவிக்க முடியாத ஒன்றாக இருக்கும்போது, நான் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ வந்தவன் போல நாங்க எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றோம். தீமைகளை செய்கின்றோம், சொத்துப்பத்துகளை சேர்க்கின்றோம், மனிதர்கள் மனங்களை நோவினை செய்கின்றோம், வார்த்தைகளை மற்றவர்களோடு முரண்படுகின்றோம். இதையெல்லாம் நான் நினைக்கும் போது இந்த உலகத்தில் நாங்கள் இதை விட்டு செல்கின்றோம்.
என்பதை நாங்கள் நினைக்க வேண்டும். வாழ்க்கையின் அர்த்தத்தை மரணத்தை அறிந்திருந்தால்தான் ஒரு மனிதன் வாழ்நாளில் அர்த்தமுள்ளதாக வாழ முடிகின்றது. வாழ முடிகின்றது. அதற்கான காரணம் வாழ்க்கையின் அர்த்தம் என்பது என்று சொன்னால் நாங்கள் பின்னுக்கு மரணிக்க போகின்றோம் என்பதை நாங்கள் நினைவு கூற வேண்டும். இது சிலாக்களின் நீங்க வாழ்ற போதே மரணத்தை நினைக்கிறீங்க என்று வித்தியாசமாகவும் படலாம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகின்றது, மரண வீடுகளுக்கு நீங்கள் கட்டாயம் செல்ல வேண்டும் என்று சொல்கின்றது. 2 விடயத்தை கட்டாயப்படுத்துகின்றது. நோயாளிகளை சென்று ஆறுதல் கூறுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. அது ஒரு தொழுகைக்கு சமனானது என்று சொல்லப்படுகிறது. அதே போல மரண வீட்டுகளில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கலந்து கொள்ள முடியாவிட்டால் அவர்களோடு தூரத்தில் இருப்பவர்கள் தொலைபேசி எடுத்து அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறிவிட்டு அந்த இடத்துக்கு எங்களுக்கு போகக்கூடிய நேரங்களில் அங்கு போய் சமூகம் அளிக்கப்படும் சொல்லுகின்றது. அந்த மரணத்தின் போது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு உடனே அந்த ஒரு மரணம் அடைந்து விட்டால் அவரை உடனே அவரது கண்ணதுகளை உடனே நாங்கள் பக்கத்தில் இருக்கிறவர் மூடிவிட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. செய்து போட்டு எந்த அளவுக்கு கெதியாக அந்த மரணத்தை நாங்கள் நல்லடக்கம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் நல்லடக்கம் செய்ய வேண்டும். ஒரு மரணத்தை கண்டவுடன் நாங்கள் ஓகோன்று கத்தி கூச்சலிட்டு கொண்டு போகாமல் அமைதிப்படுத்தப்படல் வேண்டும் என்று சொல்லப்படுது. அது கொஞ்சம் கஷ்டம்தான். எங்கள் அறியாமல் உணர்வுகள், ஒரு தாய் மரணித்து விட்டால், உடம்பிறப்புகள் மறந்து விட்டால் தெரிந்தவர் உடனே என்ன செய்வோம்? அது ஒரு உணர்வு தான். அதற்காக ஒரு வீட்டில் மரணம் அடைந்தால் முதலில் இன்னா இல்லாஹி ஒய்னா அலஹிர் என்று சொல்ல வேண்டும். நீங்கள் முந்திக் கொன்ற பயணத்துக்கு நிச்சயமாக நாங்கள் திரும்பி வருவோம் என்பது அதன் கருத்தாக இருக்கிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார், இரும்பு பொட்டிக்குள் நீ பூட்டப்பட்டு இருந்தாலும் மரணம் உன்னை சுவைத்தே தீரும் என்று சொல்லப்படுகிறது. இப்ப மரணம் எங்களை வரத்தான் போகிறது. அந்த வீட்டுக்கு நாங்க போனோம் என்று சொன்னா அவங்களில் உள்ள குறைகளை நாங்க பார்க்க கூடாது. மரண வீட்டுல நாங்க போனோம் சிலாக்கள் அதற்காக இஸ்லாமிய மார்க்கத்தின்படி அந்த மரணம் அடைந்த உடலை உறவினர்கள் கழுவும்படி தான் அங்கு கட்டளையிடப்படுவார்கள். உறவினர்கள் தான் கழுவி கொடுக்க வேண்டும். இந்த கணவனாக இருந்தால் மனைவி கழுவி கொடுக்கலாம், இல்லாட்டி அந்த ஆண் உடன்பிறப்புகள் கழுவி கொடுக்கலாம். அதே போல மனைவியாக இருந்தால் கணவன் கழுவி கொடுப்பதற்கு அனுமதி இருக்கிறது. அதே போல அந்த உடன்பிறப்புகள், அவங்களோட இருக்கிற பெண் உடன்பிறப்புகள் கழுவி கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக வேதனையாக இருந்தால் அந்த முதியவர்கள் அவர்களை அழைத்து அந்த உடலை கழுவி கொடுப்பார்கள். கழுவி கொடுக்கும் போது அந்த உடல்களுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிற இடத்தில் குறைபாடுகள் இருக்கலாம். அந்த குறைபாடுகளை நீங்கள் யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. அதற்காகத்தான் குடும்பங்கள் அதை கழுவ வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகின்றது. அந்த மரணத்தின் வீட்டுல போய் நாங்கள் எங்களை இப்படி கவனிக்கல அப்படி கவனிக்கல என்றெல்லாம் சொல்லக்கூடாது. எங்களால முடிந்தால் அவங்க துக்கத்தில இருப்பாங்க, அவங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி போட்டு என்ன எங்களால் முடிந்தால் உணவுகளை கொடுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு உணவு கொடுக்க உத்தரவு இல்லாவிட்டால் அவங்களே அந்த வீட்டுல சமைத்து சாப்பிடலாம். அந்த அனுமதியும் இருக்கிறது. அதே போல 3 நாட்கள் தான் அந்த மரணம் அடைந்த வீட்டில் அந்த தூக்கத்தை அனுசரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு உங்களால நல்ல விடயங்கள் திருமணமாக இருந்தாலும் அந்த திருமணத்தை நடத்தி கொள்ளலாம். ஆனால் மனைவிக்கு மட்டும் நீண்ட காலம் அனுசரிக்கான கடமை இருக்கின்றது. அதற்கு காரணம் அந்யோன்யமாக கணவனும் மனைவியும் வாழ்ந்திருப்பார்கள். அந்த இடத்திலிருந்து மீண்டு வாரத்துக்கு மிகவும் கஷ்டமான ஒரு நிலை இருக்கும். அதற்காக அவைக்கு நீண்ட நாட்கள் 4 மாதமும் 10 நாட்களும் அந்த அனுஷ்டிக்கக்கூடிய அனுமதியை இஸ்லாமிய மார்க்கம் கொடுத்திருக்கின்றது. மற்ற யாருக்கும் 3 நாட்களுக்கு மேல் அனுமதி இல்லை. அவர்கள் அதுக்கு பிறகு என்ன வேண்டும் என்றாலும் செய்து கொள்ளலாம். ஆனால் ஒரு பெண் ஒரு கணவன் மரணித்தால் அந்த மனைவி அந்த இத்தா காலம் என்று சொல்லப்படுகிறது. அதற்காக அடைந்து இருக்க வேண்டியதில்லை. அவட இந்த கஷ்டத்தை அந்த வேதனையை நீண்ட காலத்துக்கு பிறகு வெளியால வந்ததுக்கு பிறகு விரும்பினால் அவட அனுமதியுடன் அவையை மறுமணம் செய்வதற்கான அனுமதி இருக்கின்றது. விரும்பாத பட்சத்தில் அவையை திணிக்க கூடாது அந்த மறுமணத்துக்கு.
அவ விரும்ப வேணும். டக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இளம் பிள்ளைகள் கணவன்மார் ஏதொரு வகையில மரணம் அடைந்தால் அந்த வாழ்க்கையை அப்படியே கொண்டு போக முடியாது அந்த குழந்தை. அதற்காக பெற்றோர்கள் வலியுறுத்துவார்கள். அப்போதும் சிலவர்கள் வேண்டாம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் எனது பகுதிகளில் எத்தனையோ இளம் பிள்ளைகள் அந்த போரின் பிரச்சனையால் கணவனை இழந்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த பெற்றோர்கள் வலியுறுத்தியும் எனக்கு 2 குழந்தை இருக்குது, நான் திருமணம் செய்ய மாட்டேன், இப்படித்தான் இருப்பேன், அந்த குழந்தைகளுக்காக வாழ்வேன். அது அவ எடுக்கிற முடிவு. அந்த அந்த உரிமைக்கே அனுமதி கொடுக்க வேண்டும். பெற்றோர்களோ அயலவர்களோ சமூகமோ அவர்களை நாங்கள் திணித்து தள்ளி கொண்டு விடக்கூடாது. அவட அனுமதி பெறப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்துட்டு போக வேண்டும். ஆனால் நாங்கள் மரணத்தை கட்டாயம் ஒவ்வொரு நிமிடங்களிலும் நாங்கள் மரணத்தை நினைத்தோம்னால் நாங்கள் அந்த அந்த செய்கின்ற தவறுகளில் இருந்து நாங்கள் தவித்துக் கொள்ளலாம். அதையும் சொல்லுகிறது. இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, இது ஒரு வழிப்போக்கான தளம் என்று சொல்லப்படும். மரணத்துக்கு பின் தான் எங்களோட வாழ்க்கை ஆரம்பமாகின்றது என்றதை இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகின்றது. இது நாங்க இப்ப ஒரு பிரயாணத்துல போகும் பொழுதோ என்ன செய்வோம், 7 கிலோ தான் கொண்டு போகணும், 30 கிலோ தான் கொண்டு போக வேணும், அதுக்கு மேல நாங்க ஒன்றும் கொண்டு போக மாட்டோம். அப்படித்தான் இந்த வாழ்க்கையில நாங்க வந்திருக்கின்றோம். அதுக்கு பிறகு நாங்க கொண்டு போறது நன்மையும் தீமையும் தான் என்பதை நாங்க மனதில் நிறுத்தி கொண்டு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கும் அந்த மரணத்தை நாங்கள் இப்பொழுது சுவைப்போம் என்பது மறைமுகமாக இருக்கிறது. நாங்கள் நல்லவர்களாக இந்த உலகத்தில் மற்றவர்கள மனங்களை நோகவினை தீயதை கண்டால் தட்டி கேட்க வேணும். அது தைரியம் எங்களுக்கு இருக்க வேணும். அதை நாங்கள் களையப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பஜிதா முகமது அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிட் அந்தனி அவர்கள், அண்ணா பாலமுரளி அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், ஜேம்ஸ் அல்சன் அவர்கள், நேவிஸ் பிரிட்ஸ் அவர்கள், பாலன் வேலுப்புள்ளி அவர்களுக்கும் வாழ்த்து கூறி, இஸ்லாமிய சிந்தனை தந்த பஜிதா முகமது அவர்களுக்கும் வாழ்த்து கூறி நன்றி, வணக்கம். வாணி தொடருங்கள். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி அக்கா, தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். சிந்தனுடன் எல்லோருக்குமே நன்றியே. பஜிதா காலையில் எல்லோரையும் பயப்படுத்துறீங்க. பஜிதா மரணம் அது வரும் போகும், தண்டை எப்ப வருகுதோ அது கடவுள் ஒரு ஆள் எழுதி வச்சிருக்கிறாரு இல்லையா? அத ஒவ்வொரு நாள் நினைச்சுக்கிட்டா இருக்கிற சந்தோஷம் இல்லை எழுத்துரும் பஜிதா. வாணி பிள்ளை அந்த மரணத்தை செல்வியக்கம் பேசுவேன். நான் 100 தரம் நினைக்க மாட்டேன், வல்லாய் சொல்றேன். ஒவ்வொரு தொழுகையிலையும் 5 தரம் நான் அந்த மரணத்தை நினைப்பேன். ஏன் அப்படி இப்ப மரணம் அது எப்ப வருகுதோ எழுதி ஒரு எழுத்திற்கு தானே விதி என்று நான் அதை நம்புறோம். அது இப்படிதான். நீங்க ஒவ்வொரு நாள் 100 தரம் நினைக்க சொன்னால் சந்தோஷம் இருக்கிற சந்தோஷம் எல்லாம் இழந்துள்ள போயிடுவோம். இல்லம்மா, நாங்க தவறு செய்ய மாட்டோம். அப்படி இருக்கிறார்கள் சொல்லுங்களேன் ஒரு தரம். இறந்த வீட்டுல அதுல நிப்போம், நின்றுட்டு இதுதான் வாழ்க்கை, இது நான் திருந்தோணும், அதுல இருந்து வரைங்கால சரி. அந்த நேரத்துல அதான் உண்மை பஜிதா. அதோட இடத்துல அந்த ஞானம் பிறக்கும், சுடல ஞானம் இல்லை. அங்கால வந்தோன்னு எல்லாம் மறந்துடுவோம். அது மறந்த நியதி எல்லாம் மறந்துடுவாங்க. இடியப்பம் இருக்கும், இப்ப கொத்தெல்லாம் வைக்கிறாங்களா, கொத்து இருக்கும், ரோல்ஸ் இருக்கும், சாப்பிட்டு போட்டு டீ குடிச்சு போட்டு வந்துட்டு நம்ம வெளியே பார்க்க வேண்டியதுதான். அப்படிதான் செய்யறாங்க. அது சொல்லிருக்கு வாணி. எனக்கு உண்மையில நான் நினைப்பேன், இவர் இந்த பக்கத்துல நிக்கிறாரு, எதை சொல்லுவான்னு அந்த பூட்டி அந்த மண்ணுக்க வச்சு மூடி போட்டு வருவாங்க தானே. நம்ம வீட்டை கதவை மூடி போட்டு போனா கூட தனியா இருந்துச்சுன்னா கூட பயமா இருக்கும். யோசிச்சு பாருங்க ஒரு நிமிடம். அப்ப அந்த மண்ணுக்க வச்சு நம்மள மூடி போட்டு நாம எந்த ஒரு நாள் அதுக்குள்ள போவோம் தானே. 7 அடி சொல்லக்குள்ள எங்களுக்கு உயிர் வந்துடுமா, எங்கட மார்க்கம் சொல்லுது. சரியா? 7 அடி எண்ணி வருவாங்களாம் அந்த அந்த அடக்கம் செஞ்சவங்க. அதுக்கு பிறகு மலக்குகள் வந்து கேள்வி கேட்பாங்க. அதுல கேட்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்குது உள்ளுக்கு அந்த கம்பரக்குள்ள. அப்ப அந்த நாம கத்தையிலுமா சத்தம் போட இயலுமா யோசித்து பாருங்க. மண்ணால பூட்டிட்டு போனா எப்படி இருக்கு, நம்மளுக்கு உயிரை வச்சு ஒழுப்பி வச்சு நம்மள்ட்ட கேள்வி கேட்கக்குள்ள எப்படி இருக்கும் பாணி. ஒரு கற்பனை செஞ்சு பாருங்க. என்ன கேள்வி? செய்த பிழை தவறுகளை தவறுகள் பிழைகள். அதுக்கு பிறகு அந்த உலகம் அழியும் வரையும் நன்மை செஞ்சிருந்தால் சுவனவாசல் திறக்கப்படும், தீமை செஞ்சிருந்தால் நரகவாசல் திறக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த வெக்க அப்படி அப்படி இருக்கும். அப்ப 70 தரம் கழுவுன நெருப்பு தானா இந்த உலகத்துல நாங்க பாதிக்கிறோம்.
70 தரம் தண்ணியில கழுவப்பட்ட நெருப்பு. அந்த நெருப்பு நாங்க மெழுகுதிரிய கொடுத்தக்குள்ளே விரல் எவ்வளவு சுடுவது. 70 தரம் கழுவாத நெருப்பு உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓ யோசித்து இல்ல பாருங்க. அதை விடுங்கோ. அது போனா இதுதான் பிறகு யாருக்கு தெரிய போ. வஜிதா. ஆனா சரிக்கா நன்றி. ஆனால் அது இல்ல அது அது மட்டும் இல்ல வாணி, தொழாதவர்களுக்கு பாம்பு வந்து குத்துமா. ஆ அது 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 எனக்கு உலகத்திலே ஆக பயப்படுற உயிரினம் முடிச்சுன்னா பாம்பு. இல்ல. ஆனா உங்கள்ல தொழாதவர்கள் இருக்கிறார்கள், உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் இருப்பார்களோ? அது எங்க இல்ல ஒரு நேரம் 5 நேரம் எத்தனை 5 தரமா சொல்றேன் நீங்கள்? எல்லாரும் தொழுகிறாதா? இல்ல 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 தெரிஞ்சவர் இப்ப தொழாதவர்கள் இருக்கிறார்கள். இருக்கு, தொழாதவர் இருக்கு. ஓகே ஓகே. இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. எல்லா இடத்திலையும் பேருக்கு இந்த நாமத்தை வைத்துக் கொண்டு இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். தொழாதவரை மிச்சம் தேவையில்லை. ஒரு நாளைக்கு கட்டாயம் 5 முறை நீங்க தொழ வேணும். 5 நேரம் அது நேரம் குறிக்கப்பட்டது. 5 நேரம். ஓகே. இப்ப காலையில, மத்தியானம் இல்ல காலையில சுபகுண்டு சொல்லுவோம். சூரிய உதயத்துக்கு முதல். ஓகே. 5க்கும் 6க்கும் இடையில வரும். இப்ப வேற நேரங்களும் 4 மணிக்கும் ஊர்ல வரும். அது தொழும். அதுக்கு முதல் 3 மணிக்கு ஒரு தொழுகை இருக்கிறது. அந்த தொழுகை தொழலாம். ஒலிம்பிக் அது தஹஜ்ஜத் என்று சொல்றேன். பிறகு சுபஹு தொழணும். 12க்கும் 1க்கும் இடையில லுஹர். அதுக்கு பிறகு 3க்கும் 4க்கும் இடையில அசர் தொழ வேணும். அதுக்கு பிறகு 6க்கும் 5க்கும் இடையில மகரிப் தொழ வேணும். டைம் இருக்கிறது. இல்ல இருக்கு சரி. ஆனா இப்ப இந்த காலகட்டங்கள்ல இப்ப நைட் வேலை அப்படி இப்படி வேலைகள் தானே. நீங்க சரி எல்லாராலும் முடியாது வச்சுதான். இப்ப வேலையால வரவருக்கு ரயிலுக்குள்ள போறேன். நான் ரயிலுக்குள்ளேயும் சொல்லலாம். இருந்து கொண்டு வாகனத்துல போகும் பொழுது இப்ப எங்களுக்கு கிப்லா சூரிய உதய பக்கம் தொழணும் கட்டாயம். நாங்க வாகனத்துல போறோம், பிளைட்ல போறோம் இல்லைன்னா அந்த பிரயாணத்துக்கு அந்த தொழுகை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி, இப்ப எனக்கு உடம்புல சுகம் இல்லை, நான் படுக்கையில் இருந்தேன். நான் என்னால எலும்பு இயலாது. நான் ஒது செஞ்சுட்டு வந்து கைமுகம் வடிவா கழுவிட்டு வந்து என்ன செய்வேன் சொன்னா படுக்கையில பெட்ல இருந்து தான் தொழுவேன் நான். ஆனா இப்ப பிள்ளையா நினைக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் அந்த பழக்கம் இருக்கா? மருமகள் அப்படி செய்வார்கள் நேரத்துக்கு, அந்த நேரத்துக்கு செய்வார்கள். 3 மணிக்கெல்லாம் எழுப்பி தொழுதுட்டு திரும்ப வேலைக்கு போவார்கள். 3 மணிக்கு அது தொலைவில்லை. அவங்க காலையில தொழில் வேலையாண்டு எங்களை ஒரு பிள்ளைக்கு 6-7 மணிக்கு வேலைக்கு போகணும் என்றால் இப்ப அந்த பிள்ளை 3 மணிக்கு எழும்ப முடியாது. கஷ்டம். என்ன இல்ல கட்டாயம் எழும்ப வேணும் என்று சொல்லப்படுது. சொல்லாவிட்டால் அவங்களுக்கு பாகம். நான் எழும்பி செல்கின்றேன். இப்ப எனக்கு அந்த தொழுகையை இந்த லுஹருக்கும் அசருக்கும் தொழாது. நான் வேலை இடத்துல அதை பிரேக் டைமுக்கு கேட்டிருக்கிறேன். அந்த தொழுகை சந்தர்ப்பம் கிடைக்காது. யூரின் அப்படி எல்லாம் பிரச்சனைகள் இருக்குத்தானே. ஒதுக்கியாத இடங்கள் இருந்தால் தொழுகிறதுக்கு பள்ளி அங்கேயே ஏர்போர்ட்ல இடம் இருக்குது. அதை நான் என்ன செய்வேன், ஹலான்னு சொல்றேன். சுருக்கி நான் சேர்த்துக் கொள்ளலாம், சேர்த்து சொல்லலாம். அல்லாஹ்க்கு தெரியும் தானே. இப்ப நான் இந்த நிலையில் இருந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிறது, எனக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா லுஹரையும் அசரையும் சேர்த்து நாங்க சொல்லலாம். எங்களுக்கு அந்த அனுமதி இருக்கு. சரியா, நன்றி. ஆகவே இந்த இறப்ப சொன்னீங்க, அதுதான். அது எல்லாராலும் அதை நினைச்சால் உண்மையிலேயே உள்ள சந்தோஷம் எல்லாம் கட்டு போயிடும். என்ன இல்ல இல்ல அது வச்சுதான் இப்ப வாரது வருத்தாம வேணும். வரும். இப்ப ஒரு பிள்ளை இன்றைக்கு பிறகு வேணுமென்றால் அது சில இன்றைக்கு பிறகு நாளை பிள்ளை வரும். இறப்பும் அதை மேத்தான். அப்ப அதை இந்த நேரம் நினைச்சு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா எங்களை அந்த சந்தோஷம் அப்படியே போயிடும். என்ன நினைச்ச வேண்டாம். அது வாரது வரட்டும், இது வாரது வரட்டும், அது வாரது வரட்டும் போட்டு ஓட்ட வேண்டியது. அது சரி, நீங்க சொல்றது சரி. ஒவ்வொரு நாளும் நான் இதை நினைச்சேன்டா நான் திருந்துவேன். உங்க யாராவது திருந்திருவார் ஒருத்தரும் காட்டுங்க. நான் நினைச்சேன், திருந்திட்டேன், இந்த வேலையில இருந்து இப்ப கொஞ்சமாச்சும் குறைஞ்சிருக்கிறேன் யாராவது சொல்லட்டும் பாப்போம். இல்ல வாணி, இப்ப மையத்து வீட்டுல நாங்க போனோம்டா உங்களுக்கு ஒரு பயம் வரும் தானே. இல்ல அதான் சொல்றோம். இப்ப அதான் எல்லாரும் தான் சொல்றோம். அந்த இடத்துல நாங்க எல்லாரும் இதுதான் வாழ்க்கை, இவ்வளவுதான், அரடி அல்லது இந்த சாம்பார் அப்படி என்படா அதுல நினைக்கிறோம் உண்மையிலேயே. ஆனா அதை தாண்டி வரக்குள்ள என்ன நடக்குது? ஒருவர் சொன்னார்மா, நீங்க எங்கடா வீட்டிலேயே வச்சு இவர் வந்த நேரம் இதுதான் வாழ்க்கை, நாங்கள் ஒற்றுமையா இருக்கணும். அடுத்த கிழமை சந்தம் அதுக்கு விளக்கத்தை நான் சொல்லட்டா, சைத்தான் விட மாட்டான். சைத்தான் ஒன்று இருக்குது. இறைவனுடைய
வாக்கு இந்த என்னன்னு சொல்ற இந்த ஒரு நிபந்தனை வச்சிருக்காரு, இந்த மக்களை நான் கெடுப்பேன் என்று சைத்தான் சொல்லி இருக்குது. அப்ப இறைவன் சொல்லியிருக்காரு, எந்த நான் படைச்ச மக்கள், என்ன நம்புற மக்கள் கெடுக்க மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப சைத்தான் சொல்லி இல்ல, மக்களை நான் லேசா, ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமவே நான் கெடுத்துட்டேன், அவங்களோட மக்களை நான் கெடுக்கிறதுலாண்டு அவரு அல்லாஹ்வுடன் அவரு இப்படி இந்த இது செஞ்சிருக்கிறாரு. என்ன சொல்றது வருது எனக்கு ஒரு ஒரு போட்டி மாதிரி வச்சிருக்கிறாரு. அப்ப பாருங்க, எங்களை கெடுக்கிறதுக்கு நினைப்பார், எங்களோட மனசு அதை கட்டுப்படுத்தி அந்த தக்குவா, எங்களோட இறை உணர்வு, இறை அச்சம் எங்களோட மனசுக்குள்ள இருந்தா எங்களை யாரும் கெடுத்துட்டு போக முடியாது. சரி பாப்போம். இப்ப சொல்லுவார்கள் எப்படின்னா, வீரனுக்கு ஒரு நாள் சாவான், கோழைக்கு ஒவ்வொரு நாளும் சாவான். அது பயப்பட சொல்லல, சரியா? நான் அது நாளைக்கு போல இப்ப இதுவும் அதை பற்றி நீங்க ஏன் நினைக்கிறீங்க, ஏன் நினைக்க வேணும்? ஒரு இதை நினைச்சு இப்ப நீங்க நினைக்கிறீங்களோ, ஒரு நாள் நினைச்சிட்டு உங்களுக்கு வர சந்தோஷத்தை அப்போ இதை நினைச்சிட்டு அந்த சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்வீங்களா? இல்ல, முதல்ல இதுதான் உங்களுக்கு தெரியுமே தவிர அது தெரியாது. இல்லப்பா, நீங்க பாருங்க, அது ஒவ்வொரு ஆக்குற மனதை பொறுத்தது. நானும் அந்த 100 தடவை நான் நினைக்கிறதையும் 5 நேரம் இரவையில படுக்கக்குள்ளேயும் நான் ப்ரே பண்ணுவேன். அந்த இருந்துட்டு தொழுகிறல்ல நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சுட்டு இந்த தௌபான்னு சொல்றேன், இந்த பாவ மன்னிப்பு கேட்பேன். சரியா? நான் கேட்கிறேன், நான் ஓதுற தொழுகை அந்த ஒரு ஓதுறதுக்கான ஒரு ஆயத்திரிக்கு அதை ஓதி சில கேட்டப்பட திரும்ப செய்யறோம் தானே. அது நாங்க செய்யாம இருக்க ஒரு மீனை வெட்டுறதே ஒரு பாவம் தான். மனிதன் தானம்மா நீ. நடக்கக்குள்ள ஒரு பூச்சி எங்களை தெரியாமலே சகாட்டுறோம், வீட்டுக்குள்ள வர பூச்சி தெரிஞ்சே சகாட்டுறோம். அதெல்லாம் ஒரு பாவத்தான் செய்ய கேட்கிறோம், செய்யறோம். நாங்க மனிதன் தானே. அதை அப்ப மனிதன் தான். அப்ப அப்படி சொல்லக்கூடாது, நான் செய்த பாவம் அப்படித்தான், நாங்களும் கும்பிடக்கலாம் அப்படித்தான். ஆனால் திரும்ப நாங்க எங்களை அறியாம செய்யற பாவங்கள், இப்ப நீங்க அந்த கந்து வட்டி, அந்த வட்டி கிட்டி எல்லாம் பாவத்திலையும் மகா பாவம். அதெல்லாம் தெரிஞ்சு செய்யறது தான், அது செய்யாம இருக்கலாம். அதே பாருங்க, நான் சொல்லிக் கொள்றேன், சில விடயத்துல குர்ஆன்ல சொல்லுது, அந்த பக்கம் நீங்க நெருங்காதீர்கள் என்று சொல்லப்படுது. சரியா? அதுக்கு என்ன செய்யறது? ஒருத்தனுக்கு கஷ்டம் எல்லாம் வெள்ளாண்டு வச்சுதான் அவன் போறான், இருந்து கொண்டு போக மாட்டான் தானே. கேளுங்க பாணி, நெருங்காதீர்கள் என்று சொல்லி, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதே, வட்டியின் பக்கம் நெருங்காதே, மதுவாரத்தின் பக்கம் நெருங்காதே, சில நீ செய்யாதே என்று சொல்லுது. ஏனென்று சொன்னா, இப்ப களவுன்னு சொல்றது நாம செய்துட்டோம், அப்ப நெருங்காத என்று சொல்லல. ஒரு ஆளுக்கு பசின்னு சொன்னா களவெடுப்பான். சரியா? பசின்னு சொன்னா களவெடுப்பான். அவன் விபச்சாரம் தான் செய்து வாழணும் இல்லையே, தவறான பாதையில அந்த பக்கம் நீ நெருங்காதே என்று சொல்லுது. அப்ப நாங்க செய்துட்டோம் சொன்னா அதை மீள்றதுக்கான வழிமுறைகள் எங்களுக்கு இருக்கு. அதுக்கு ஒரு என்னோட பக்கத்தில் இருக்கிற அயலவர்கள் அப்படி ஒரு தவறான பாதையில போனா நான் என்னோட இறைவன் கேள்வி கேட்பான், அந்த சகோதரிக்கு அவங்கள பாத்தியா, நீ கொடுத்தியா, அவங்களோட வறுமைய நீ இல்லாம ஆக்குனியா, இந்த கேள்வி கணக்கு என்னட்டம் இருக்கு. சரியா? பாப்போம். நன்றி நன்றி வஜிதா, நன்றி. எல்லோருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். முகமது சிந்தனை நேரம். நன்றி, வணக்கம். தமிழக்காவுக்கு நன்றி, வணக்கம்.